நியூ ஹெப்ரிடைஸ் தீவுகள் என்று அமெரிக்கா தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. ஜான் எஃப் கெட்டி அவரும் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தையும் அங்கே போகிறார்கள். ஒரு போட்ல போற வழியிலேயே அவருடைய மகள் வியாதிப்பட்டு மரித்து விடுகிறாள். அப்பொழுது, ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்துக்கு வந்தேனே, என் மகள் செத்து விட்டால என்ன செய்வது என்று அவர் கேள்வி கேட்காமல் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி அங்கே கடலிலேயே குழந்தையை போட்டு விட்டார். அடக்கம் அங்கதான். அதன் பிறகு அவர் அந்த ஹெப்ரிடைஸ் தீவுகள், அந்த தீவுகளை சென்று ஊழியத்தை ஆரம்பிக்க சென்றார். ஒரு 3 மாதத்துக்குள்ளாக அவருடைய மனைவி இறக்கிறார்கள். அந்த மனைவி இறந்தவுடனே அவரே குழி எடுத்து அவருடைய மனைவி அடக்கம் பண்ணிவிட்டு 3 நாட்கள் அந்த கல்லறையிலே அவர் காத்து கொண்டிருந்திருக்கிறார். இப்ப மகனும் இறந்தாச்சு, மனைவியும் இறந்தாச்சு, இவர் மட்டும் இப்ப தனியா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஜான் எஃப் கெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர், ஆண்டவரே, நான் வந்ததற்கு நோக்கம் என்ன, எதற்காக என்னை அழைத்து வந்தீர் என்று சொல்லி அவர் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் கேள்வி கேட்டாராம். கேள்வி கேட்கும்போது இரவுல ஆண்டவர் கேட்டாராம், கெட்டி, நீ இன்னும் என்னை நம்புகிறாயா என்று கேட்டாராம். இது சரித்திரம், கதை அல்ல, இது சரித்திரம், நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொடுங்க. நீ இன்னும் என்னை நேசிக்கிறாயா? உன் பிள்ளை இறந்து விட்டது, மனைவி இறந்து விட்டது சரிதான், ஆனால் இந்த மக்களை திருத்துவதற்கு நீ வந்திருக்கிறாய், இன்னும் நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டாராம். ஆம் ஆண்டவரே, நம்புகிறேன் என்று சொன்னாராம். அதன் பிறகு ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தரிசனம்? அவர் கொண்டு வந்த அந்த போட்டு, அந்த போட்டு என்னன்னா, அந்த மக்கள்கிட்ட போகும்போது அவங்க விரட்டிட்டு வருவாங்க. சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை அடிக்கிறதுக்கு வந்தா என்ன செய்வாராம், அந்த போட்ல ஏறி சேஃப்டியா பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு வந்துருவாராம். இப்ப ஆண்டவர் அந்த போட்டை காட்டுறாரு. நீ இந்த போட்டை தானே நம்பிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன நம்புற மாதிரி தெரியலையே, உன்னை பாதுகாத்துக் கொள்ள நான் இருக்கிறேன் என்று நீ நம்பவில்லையே, இந்த மக்களை சந்திப்பதற்காக, அழிந்து போகும் மக்களுக்காக வந்தது உண்மைதான், ஆனால் என் மேலே உன்னுடைய நம்பிக்கை இன்னும் முழுமையாக இல்லையே, நீ அந்த போட்டை தானே நம்பி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பேசுவது போல் இருந்ததாம். காலையில எழுந்து அந்த ஸ்ட்ரீம் போட்டை தீ கொளுத்தி எரித்து விட்டார், உடைத்து போட்டு விட்டார். இனி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரை அடிக்க உதைக்க உபத்திரவத்துக்கு வந்தால் ஓட முடியாது எங்கேயும். அப்படிப்பட்ட முழுமையான நம்பிக்கை உனக்கு வந்தால் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அதன் பிறகு அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் மரிக்கும் போது அவர் கல்லறையில ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குது. இந்த ஜான் கெட்டி இந்த தீவுக்கு வரும்போது ஒருவர் கூட கிறிஸ்தவர் இல்லை, எல்லாரும் புறஜாதிகள். ஆனால் அவர் மரிக்கும் போது எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள்.